வணக்கம் நேயர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். நம்ம ஒரு வாரமும் ஒரு விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஆடி மாதத்தை வரப்போகுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி தெய்வீக ஜோதிடர் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். போன வாரம் நம்ம மருதாணி பார்த்தோம், அப்புறம் துளசி பார்த்தோம். அப்படி வரிசையாக ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ அடுத்தது ஆடி மாதம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆடி மாதம்னாலே ஸ்பெஷல் மாரியம்மன். அந்த நம்ம 12 மாதமும் எல்லா தெய்வங்களும் கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதம் மட்டும் எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையான தெய்வமாக நம்ம மாரியம்மனை வச்சு கும்பிடுவோம். நிறைய பேர் நிறைய விதத்தில் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க, கூழ் ஊற்றுவாங்க, பூச்சொரிதல் பண்ணுவாங்க, தீ மிதிப்பாங்க, அண்டு உங்களுக்கு மாவிளக்கு அதெல்லாம் போடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? அந்த ஒரு மாதம் மட்டும் பர்டிகுலராக நம்ம மாரியம்மனை எப்படி வழிபடுறோம்? கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. இப்போ மற்ற மாதத்துங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியும் கும்பிடுவாங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும் அம்மனை வழிபடுறதுக்கான, மாரியம்மனை வழிபடுறதுக்கான மாதமாக நம்ம இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதற்காக அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ரீதியான சில ரகசியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சீதோஷ்ணம் எப்படி இருக்கும், கிரகங்கள் எப்படி ஸ்திதி இருக்குங்கிறத வச்சு தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினப்பலன், மாசப்பலன், வருஷ பலன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்போது நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பருவமழை ஆவணி மாதத்தில் இருந்து வரப்போகுது அடுத்த மாதம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அடுத்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மழை பெய்யும்போது புது வெள்ளம் வரும். அந்த புது வெள்ளத்தில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், புது தண்ணி, புது காட்டாறு, இதெல்லாம் வரும்போது உங்களுடைய உடல் பாதிக்கப்படலாம். அதனால தான் பெரியவங்க அந்த முதல் மாதமே உங்களுக்கு அந்த வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு, இதற்கெல்லாம் ஆன்டிசெப்டிக் வேப்பிலையை பயன்படுத்தினாங்க. மாரியம்மனுக்கு கூழ் செஞ்சு, கூழுங்கிறது ரொம்ப பதமானது, எளிமையாக ஜீரணமாகக்கூடியது, அதே நேரத்தில் அதனுடைய பாதிப்பு ரொம்ப இருக்காது. ஜீரணமாகும்போது கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்சரோ உடல்நிலை சரியில்லாதவங்க கூட சாப்பிடலாம். எளிமையான ஜீரண சக்தி கொடுப்பது, குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் உங்களுக்கு கேழ்வரகு, பச்சரிசி கஞ்சி இதெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு ஊற்றுவாங்க. அதை சுவாமிக்கு ஊற்றும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது பிரசாதம் ஆகுது. அது வரைக்கும் கஞ்சின்னு சொன்னது இப்போ உங்களுக்கு பிரசாதமாக இருக்குது. அந்த பிரசாதத்தில் நீங்கள் வேப்பிலையை போட்டு சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் ஒரு இலை 2 இலை சேர்த்து நீங்கள் அந்த கஞ்சி குடிக்கத்தான் செய்வீங்க. அப்போ குடலில் இருக்கிற புழுக்கள், இன்ஃபெக்ஷன் இது எல்லாம் போயிட்டு குடல் சுத்தம் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி தான் ஆடி மாதம். இதில் நமக்கு இந்த ஆடி மாதத்தில் குடல் சுத்தம் பண்ணி எல்லாம் கிளியராக இருக்கும்போது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அதனுடைய பாதிப்பு இருக்காது. அருண் கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும் நீங்கள்? சார்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். என் பேர் அருண். டிசம்பர் 4, 1987 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார்? விடிய காலையில் 2:40. இந்த விடிய காலையில சொல்லும்போது தான் வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையா? வெள்ளிக்கிழமை சார், 2:40. வெள்ளிக்கிழமை விடிய காலையில். ஷுவர்? ஆமாம் சார். கிருத்திகா நட்சத்திரம் கரெக்டா? ஆமாம் சார். ரிஷபராசி, கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம் கரெக்டு. கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. தலைவலி இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 2 சமாச்சாரத்துக்காக இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சார், படாத பாடு 9 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ சார் எனக்கு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சார்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூர் துடியலூர் கிட்டேங்க சார். துடியலூர் கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த காலகாலேஸ்வரர் திருக்கோவில் பாளையம் அந்த கோவில் கிட்டே இருந்தாரு உங்களுக்கு?
கோவில்பாளையம் சார். ஆமாம், கிட்ட தானே? ஆமாங்க, கிட்டதாங்க சார், பக்கம் தான். அப்போ ஒன்று செய்யுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு முதல்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்சதுன்னா பன்னீர் அபிஷேகம் ஆடி மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான அந்த கேழ்வரகு வாங்கி கொடுங்க, பச்சரிசி வாங்கி கொடுங்க. அந்த கேழ்வரகு கஞ்சிக்கு உண்டான எவ்வளவு தானம் பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. இதை செய்யும்போது முதல்ல உங்களுக்கு வருமானம், எல்லாத்தோட மன நிம்மதி, நிம்மதியான தூக்கம், இது எல்லாமே வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக ராமன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து சார்கிட்ட பேசுங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ராமன், சொல்லுங்க. தை 1/79 மாலை 6:30. இதை தை மாதம் சொல்றீங்க, வருஷம் 1979 சொல்றீங்க. ஏதாவது ஒன்று இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுங்க, இல்லை தமிழில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை எல்லாமே இங்கிலீஷில் வந்துருச்சு இல்லையா? அதனால ஜார்ஜியன் கேலண்டர் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷில் சொல்லுங்க. 14/1/79. 14/1/79. எத்தனை மணிக்கு சார்? மாலை 6:30. எந்த ஊரில்? சென்னை. சென்னைன்னு சொல்லாதீங்க, எந்த ஊர்னு சொல்லுங்க. சென்னையில் போர்ட்ரஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? வெரி குட். இப்போ எங்கே இருக்கீங்க சார்? செங்கல்பட்டு சார். என்ன சார்? செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் டவுன்லேயே வெளியே இருக்கீங்களா? செங்கல்பட்டு தாண்டி இருக்கேன் சார். ஒரு என்ன ஊர்னு சொல்லுங்க. ஏன்னா நான் கோவில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் மதுராந்தகத்தில் ஏதாவது ஒரு கோவில் சொல்வேன், அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். எங்கே இருக்கீங்க? பழையனூர். பழையனூரில் இருக்கீங்க. ஆமாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பிவி களத்தூர்னு இருக்கு, பொன் விளைந்த களத்தூர், கரெக்டுங்களா? ஆமாங்க. அங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாள் கோவில் ரொம்ப ரொம்ப பழமையானது, ரொம்ப ரொம்ப இது. உங்களுக்கு அஷ்டம சனியின் காலம் முடிஞ்சு போச்சு, கண்டக சனி முடிஞ்சு போச்சு, தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. இதை எல்லாத்தை விட திருமண வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை. ஆகவே தான் நான் உங்களுக்கு அந்த பெருமாள் கோவில் சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் பச்சை கற்பூரம் வாங்கி சுவாமிக்கு கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சால் இந்த ஆடி மாதம் மாரியம்மனுக்கு வந்து கேழ்வரகும் பச்சரிசியும் வாங்கி கொடுங்க. விட்டு போச்சுன்னா உங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரிங்க ஐயா. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக தேவி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. தேவி, நீங்கள் சார்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. நான் தேவி சென்னையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பாவுக்காண்டி கேட்கணும். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 7/6/1962. எத்தனை மணிக்குமா? வியாழக்கிழமை 5 மணிக்கு. விடியற் காலையிலையா? சாயங்காலம் சார். எந்த ஊரில்? சோழவந்தானில் பிறந்தாங்க. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. இப்போ எங்கே இருக்காரு அவர்? சென்னையில்? மதுரையில் இருக்காங்க. அப்பா அம்மா மதுரையில் இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? நான் சென்னையில் இருக்கேன் சார். சரி, அவர் மதுரையில் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? மதுரையில் நியர்பை மீனாட்சி அம்மன் கோவில் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, இவருக்கு உடம்பு படுத்தும், வருமானங்கள் பாதிக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கம் இல்லை, மனோபயம், மனோக்கிளேச்சம், பிபி சம்மந்தமான பிரச்சனைகளும், சுகர் சம்மந்தமான பிரச்சனைகளும், வருமானங்களும் இருக்குது. அவருக்கு உடம்புல வியாதி இல்லை, மனசில் தான் வியாதி. கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம், அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. 2 பொண்ணுன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பி கல்யாணம் ஆச்சு. எங்க 2 பேருக்கும். தம்பிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அதான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் எத்தனை விநாயகர் இருக்காருன்னு தெரியாது இல்லைங்களா? ஒரு பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு அபூர்வமான ஒரு கோவில். அந்த கோவிலில் விநாயகர் மட்டும் எத்தனைன்னு யாராவது என்ன சொல்லுங்கள். அவ்வளவு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியவர். இவங்க ஜாதகத்தில் அந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடில் வன்னி விநாயகர்னு ஒரு கோவில் சன்னிதானம் இருக்கு. இவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோவிலில் வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அம்மனுக்கு இந்த ஆடி மாதத்துக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் படுத்த சொல்லுங்கள். முதல்ல உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும், மன நிம்மதி வரும், வருமானம் வரும். இவருக்கு உடல்நிலை தேரும். கொஞ்சம் வேலைக்கும் சொல்றீங்களா சார்? வேலை எல்லாத்துக்கும் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். எதிர்வரும் ஆடி மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க.
தெளிவாக பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மேனகா மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் சார் கிட்ட பேசுங்க மேனகா. ஹலோ, சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். என் பையனுக்கு தான் சார் பார்க்கணும். அவனுடைய Date of birth கொடுங்க. 1/3/2004 சார். எத்தனை மணிக்குமா? திங்கட்கிழமை 5:20க்கு 6:20 சார், சாயந்தரம் 6:20, திங்கட்கிழமை 6:20. இது ஒரு பேர் என்னம்மா? பிஎஸ் கணேசா சார். எந்த ஊரில் இருக்கார்? இப்போ இருக்கிறது மதுரையில் இருக்கோம் சார். ம், அவர் எங்கே இருக்கார்? மதுரையில் தான் இருக்காரா? இப்போ வந்து இல்லை சார், அவன் இப்போ ட்ரைனிங்காக போயிருக்கான், வெளியூர் ஹைதராபாத் போயிருக்கான். இவருடைய செய்கிற தொழில் இடமாற்றம், நல்ல உத்தியோகம் வருமா, மேற்கொண்டு படிக்கலாமா, இதுதான் இவங்களது கேள்வி. இவங்க ஜாதகத்தில் அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல். ஆனால் இவர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது பரிகாரங்களோ தானங்களோ தர்மங்களோ பண்ண முடியாதும்மா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் மதுரையில் தான் சார் இருக்கோம். மதுரை டவுனா இல்லை வெளியவா? கேட்டமா? திருமோகர் இருக்குல்ல சார், திருவாரூர் திருமோகர்லாம் இருக்குல்ல. பெருமாள் கோவில், அற்புதமான கோவில் இல்லையா? ஆமாம். அந்த கோவில் பக்கத்துலேயே இருக்கீங்களா? ஆமாம் சார், அங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கு. நீங்கள் ஒரு ஈவினிங் கூட அந்த கோயிலுக்கு போக முடியுமா? ஒரு 7 மணி 7:30 மணிக்கு போக முடியுமா? போகலாம் சார். ஓகே, அப்போ ஒன்று செய்யுங்க. இவன் துணியை எடுத்து நீங்கள் ஒரு பையில் வச்சுக்கிட்டு ஒரு 7:30 மணிக்கு நல்ல பாலை சுண்டை காய்ச்சி குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் இது நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அந்த பாலை தானம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 3 வாரம் பண்ணிடுவாங்க. உத்தியோகத்தில், படிப்பில், தொழிலில், வருமானத்தில் எல்லாமே இவருக்கு கிடைக்கும். திருமணத்திற்கு இன்னொரு நாள் இருக்குது. 1 வருஷம் போட்டும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நம்ம ஆடி மாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சார்? முதல்ல நீங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் புது வெள்ளம் வரப்போகுது, புது தண்ணி, புது மழை. அதில் உங்கள் ஆரோக்கியம் கெடப்போகுது. அப்படிங்கிறதுனால தான் இப்போவே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த கூழோடு சேர்ந்த எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய இந்த வேப்பம் இலையை நீங்கள் சாப்பிடும்போது அந்த உஷ்ணம் குறையும், வயிற்றில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் போகும், புழுக்கள் போகும். இதை எல்லாத்த விட அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று. இதை எல்லாத்த விட கடகத்தில் சூரியன் வரும் காலத்தில் அம்மாவை, தாயை வழிபடணுங்கிறது விதி, முன்னோர்களை வழிபடணுங்கிறது விதி. இந்த ஆடி மாதம் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப வசந்த தர்ப்பணம். காசியில், ராமேஸ்வரத்தில் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது தாய்க்கு உண்டான மாதம், அம்மனுக்கு, துர்க்கைக்கு உண்டான மாதம். இதை செய்யும்போது வீட்டில் பணம் தங்கும், லக்ஷ்மி கடாட்சம் வரும். வெறும் ஆரோக்கியம் மட்டுமே இல்லை, பணமும் வீட்டில் தங்கும், வேலை வாய்ப்பு, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தட்டும், திருமண வாழ்க்கை தட்டும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு பட்டிமன்றம் நம்ம வைக்கணும். ஒரு ஜோசியர் இருக்குங்கிறார், ஒரு ஜோசியர் இல்லைங்கிறார், அது பெரிய பட்டிமன்றம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, செவ்வாய் உச்சம் பெற்ற கோவில்களில் போய் அம்பனுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது, நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு வஸ்திரங்கள் சாத்தி, சுவாமிக்கு கஞ்சி ஊற்றி, கேழ்வரகு கூழ் ஊற்றி நீங்கள் வழிபட்டிங்கனாலே அற்புதமாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து நேர்கிட்ட பேசலாம். சித்ரா இணைஞ்சிருக்கீங்க ஈரோட்லேருந்து. சித்ரா, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா சித்ரா. சார், நான் நாமக்கல்ங்க சார். சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காருக்காக கேட்கணும் சார். சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரர் மோகன் சாமிங்க சார், அவர் பேர். பிறந்த தேதி 19/6/1980 சார். காலை 9 மணிக்குங்க சார். வெரி குட், சூப்பர். வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. ஆமாங்க சார். அதான் சாதாரணமான சாமினாலே மிக உயர்வு. மோகன் சாமினா எப்படி இருக்கும்? கரெக்டாக பேசுவார், தெளிவாக பேசுவார். அவருடைய ஜாதகத்தில் 2 சமாச்சாரத்துக்காக, ஒன்று வருமானங்கள் பாதிக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, செய்யாத குற்றங்கள் பாதிக்கப்படுது, இரவில் தூக்கம் இல்லை, ஏதோ சிந்தனை வயப்பட்டவராக இருக்கார். நல்ல மனுஷன். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கடந்த 9-9.5 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். உங்களுக்கும் அந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. கரெக்டாம்மா?
ஆமாங்க சார், ஆமாங்க சார். இவருடைய ஜாதகத்தில் கோபத்தை விடணும், வேற்று மொழி இனத்தவர்கள் நட்பு விடணும், ஊர் விட்டு ஊர் போகணும். இவர் என்னம்மா பண்ணுறாரு? சார் இவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார். என்ன தொழில்மா? அக்கோ கார்டுங்க சார். இந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையேம்மா. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? கரெக்டுங்க சார். நீங்கள் சைடில் அதை வச்சுக்கிட்டு வேலைக்கு போகலாமே, முடியாதுங்கிறாரா? ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறாரா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்போ வந்து ஒரு அட்வொகேட்டா பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு சார். அது பண்ணுறது தான் கரெக்டு. அதுதான் ஒரு நல்ல வாய்ஸ் ஐடியா. நீங்கள் முதலே அதை சொல்லியிருக்கணும். நீங்கள் அக்கா அந்த பேர் வருது, வேறு எதுவும் முடிச்சிட்டிங்க, தொழில் பண்ணிட்டீங்க. ஆனால் அவருக்கு அட்வொகேட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பண்ண சொல்லுங்கள், நம்பிக்கையோடு பண்ண சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கீங்க? எந்த ஊரில் இருக்கீங்க? நாமக்கல் சார். நாமக்கல் ஆஞ்சநேயரை விட பெரிய பரிகார ஸ்தலம் நான் சொல்லணுமா? கரெக்டாக சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று வடமாலை, இல்லை அப்படின்னா பால் அபிஷேகம். இதை ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ இவரையும் கூட்டு போங்க. வருவாரா வரமாட்டாராங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வருவாருங்க சார். கூட்டு போங்க, அவர் கையால் பண்ண ஒரு வாட்டி பண்ண சொல்லுங்க போதும். முதல்ல நான் சொன்ன அந்த அட்வொகேட் தொழிலை வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அது அவருக்கு பேரும் புகழும் கொடுக்கும், வருமானம் கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக வாசுகி வண்டலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வாசுகி, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா வாசுகி. ஐயா வணக்கம். என்னோட டேட் ஆஃப் பர்த் 27/11/1980. எனக்காக கேட்கறதுக்கு. எத்தனை மணிக்குமா? மதியம் 2:15. இப்போ எங்கே இருக்கீங்க? வண்டலூர்ல இருக்காங்க. வெரி குட், கரெக்ட். அப்போ தான் என்னால் பலன்னு சொல்ல முடியும். ஆயுள் நட்சத்திரம், கடகராசி, கரெக்டா? கரெக்டுங்க. ஆனா ஜாதகத்துல சின்ன வயசுல எழுதி கொடுக்கும்போது பூச நட்சத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால அதுவே ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அது திருக்கணிதம், வாக்கியம், நம்ம தான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோமே, அதை தான் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த ஜாதகம், கணிச்ச ஜாதகம் சரியா இல்லையான்னு பார்க்கலாமா? ஏன்னா உங்களுக்கு இன்னியோட ஒரு முடிவுக்கு வந்துடுவோமே, பூசம் கரெக்டா ஆயில்யம் கரெக்டா இல்லைங்களா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேன். இது எப்போ தான் முடிவு பண்ணுறது? இன்றைக்கி முடிவு பண்ணிடுவோம் நம்ம. அதுவும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் வந்து சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இன்னைக்கு வந்து ஆகணும். சனி சம்பந்தமான பிரச்சனைகளும், அன்பானவர்கள் பாசமானவர்கள் இந்த ஜாதகர். இவங்க ஜாதகத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான், தொழிலும் வருமானமும் பாதிக்குது. கடந்த 4 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு கேள்வி கேட்கணுன்னா தவம் நின்று இப்போ நீங்கள் உங்கள் லைனில் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் கரெக்டாக நான் சொன்னது? சரி. உங்கள் ஜாதகத்தில் இப்போ இது சரினா ஆயில்ய நட்சத்திரம் தான். நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு கோவில் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு அகோர மூர்த்திக்கு வந்து சுவாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முதல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கிருஷ்ண பெருமாள் கன்னியாகுமரியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. கிருஷ்ண பெருமாள் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். 18/11/1970. 18/11/1970 புதன்கிழமை மாலை 6:30 சார். வெரி குட். எங்கே இருக்கீங்க? கன்னியாகுமரியில் இருக்கு சார். டவுன்லேவா? ஆமாம் சார். சுசீந்திரம், கன்னியாகுமரி சுசீந்திரம் பக்கம் இருக்கும். நீங்கள் சுசீந்திரா அம்மாவை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். ஆமாம், சுசீந்திரத்துலையா? ஆமாம். இல்லை, நான் இவங்க பக்கத்தில் என்னுடைய சகோதரி இருந்தாங்க. அவங்கள கேட்டேன். அவங்க வந்து மக்களுக்கெல்லாம் தெரியணும், இது நீங்கள் இப்போ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு கச்சேரியில் வந்து நல்லா பாடுற வரைக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவங்க கரெக்டாக இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னா, அந்த அம்மாவனுடைய மூக்குத்தி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த வைர மூக்குத்தியினுடைய அழகு. அந்த மாதிரி கன்னியாக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து கன்னியாகுமரி தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்மளை கேட்குறாங்க. அங்கே 2 பெரும் தலைவர்கள் அங்கே போய் ஞானம் பெற்றார்கள். ஒருத்தர் வந்து விவேகானந்தா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொருத்தர் வந்து அப்துல் கலாம். 2 பேரும் அந்த இதெல்லாம் நம்ம அந்த இடத்த வரும்போது குமரியும் நினைக்கணும், தமிழையும் நினைக்கணும், விவேகானந்தாவையும் நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் சார். உங்கள் ஜாதகத்தில் 2 சமாச்சாரத்துக்காக வந்திருக்கீங்க சார். உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில், உங்கள் மனசு பாடாப்படுத்திட்டு இருக்க நல்ல மனுஷர்,
கௌரவமான மனுஷர். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன பிரச்சனைனா வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது. என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? சார் ஸ்நாக்ஸ் தொழில் பண்ணுறோம் சார், சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ். அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க சார். ஆனால் ஒரு விஷயம், கடந்த 4 வருஷமாக அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தரலை. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்லா தரும். தயவு செஞ்சு நீங்கள் கன்னியாகுமரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நல்ல எண்ணெய், நல்ல செக்கு எண்ணெய் வாங்கி இரவில் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்குக்கு நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. அந்த எண்ணெயை முதல்ல அதை சேர்த்திங்கனாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், மன நிம்மதி, சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லா நாளும் வந்து இந்த பர்டிகுலர் அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு கிழமைகள் வச்சுருக்கோம், வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. இதில் 3த்துல எது சார் ரொம்ப ரொம்ப சிறந்தது? செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு கேளுங்களேன், மங்களத்தை தருபவள், மங்கள ரூபினி, மங்கள வாகினி இல்லைங்களா? நம்ம இப்படியே நம்ம அந்த அம்மாவை நம்ம துதி பாடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்போது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கும்பிடும்போது, சுவாமியை வந்து வழிபடும்போது, துர்க்கையாகட்டும் அம்மனாகட்டும், செவ்வாய் அப்படின்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வெறும் செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு தெரியாது, முருகன். முருகனுக்கு அதிபதி செவ்வாய் வந்து செய்யும்போது செவ்வாய் தோஷம் போகும், நாகதோஷம் போகும், பித்ரு தோஷம் போகும், சிருஷ்டி உருவாகும். அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொன்னாங்க. இந்த சஷ்டி அப்படின்னு சொன்னால் 6ஆம் எண் 6வது திதியாக வரக்கூடியது சஷ்டி. இந்த சஷ்டியில் இருந்தால் உங்களுக்கு அகப்பையில் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சிருஷ்டிக்கே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான். ஆகவே முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு, வேற ஒன்றும் இல்லை. தாயை வழிபடுகிறோம், மகனை வழிபடுகிறோம், அதற்கு உண்டான கிரகத்தை வழிபடுகிறோம். இந்த 3ம் சேர்ந்து வரக்கூடிய ஒரே நாள் செவ்வாய்க்கிழமை. ஆகவே தான் அம்மன் வழிபாட்டுக்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக உயர்ந்தது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். வனஜா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ சார், எங்க பையன் பேர் வினோத். 17/15/1993 லைன் கிடைக்கலையே. 15 17/5/91 வெள்ளிக்கிழமை. ஓகே, காலையில். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? இப்போ எங்கே இருக்கீங்க? இவருக்கு உடம்பு பாதிக்குமே, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், உடம்பு பாதிக்கும், படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கார். வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், கண்ணு, தலைவலி, ஹெல்த் இஷ்யூ இருக்குது. திருமண வாழ்க்கை பாதிக்கும், செய்யும் தொழில் பாதிக்கும். இந்த 3த்தையும் கேள்வி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. அந்த லைனும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டுங்களா? சென்னையில் எங்கேம்மா இருக்கீங்க? உங்களுக்கு எதாவது கேட்டுதாம்மா? இல்லை சார், ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமாம்மா இன்னும் ஒரு முறை? ஓ, படப்பையில் இருக்காரா? சரி சரி, ஓகே. நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படப்பைக்கு பக்கத்திலேயே இருக்கு. நல்லிணக்கத்தை தரக்கூடியவர் நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோவில். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதிசங்கரர் வந்து ஓபன் பண்ண திருக்கோவில் தான் அந்த கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல இவருக்கு உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தமிழரசி மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. எங்க பையனுக்காண்டி பார்க்கணும். கொடுங்க. அவன் பேரு தமிழரசி, இது தமிழ்ச்செல்வம் பையன் பேரு. பிறந்தது 1984 ஆடி மாசம் 5ஆம் தேதி. மாசம் 5, மாதம் என்ன? ஆடி மாதம் 5ஆம் தேதி. சரிங்கம்மா. 1984. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? வெள்ளிக்கிழமை நைட்டு 12:45. வெள்ளிக்கிழமை நைட்டு 12:45. நீங்க திருவேங்காட்டுல பிறந்த பையன். அப்படியா? ஆமா. எத்தனை மணிக்குவா? 12:45. ஆமா ஆமா.
சரி, ஓகே, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நீங்கள் டேட் வந்து இங்கிலீஷில் சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜூலை 20. ஓகே, ஜூலை என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? அசுவதி நட்சத்திரம், மேசராசி. வெரி குட். ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த 20 21 அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. கரெக்ட். ஓகேயா? 21 தானே வருது. ஏன் நீங்கள் 20 போட்டுட்ருக்கீங்க? கண்ணு தலைவலி. சரி, 21 கரெக்டு. கண்ணு தலைவலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடையவர். இவருடைய ஜாதகத்தில் இப்போ தொழிலும் வருமானமும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்குது. இது யார் ஜாதகமா? எங்க பையனோட ஜாதகம். நம்ம திருமண வாழ்க்கை பாதிக்கும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், அதே நேரத்தில் தொழிலும் பாதிக்கும். என்ன பண்ணுறாரு இவர்? கார் ஓட்டிட்டு இருக்கான். சரி, கம்பெனியில். சரி, எந்த ஊரில் இருக்காரு இப்போ அவர்? இப்போ மதுரையில் தான் இருக்கான். டவுன்லேயேவா? ஆமாம், டவுனில் தான். நவதானியம் 1 கிலோ வாங்கிக்கிங்க. இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் அதை மிக்சியில் அடிச்சுட்டு தேன் ஊற்றி பிசைஞ்சு பசுமாட்டுக்கு தானம் பண்ண சொல்லுங்கள். ஒரு முறை பண்ணாலே உத்தியோகத்தில், மனதில் நிம்மதி, நல்ல உத்தியோகம். திருமண வாழ்க்கை சரியில்லையே. நான் சொல்லிட்டேனே, நான் முதல்ல சொல்லிட்டேனே, இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் யாருமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதை சொல்லிட்டேனே. அந்த தேன் ஊற்றி பிசைஞ்சு கொடுங்கன்னு சொன்னதே அதுக்காகத்தான். நீங்கள் அதை செய்யுங்க, ஜாதகம் வரும், பொருத்தம் பார்த்து தரேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மணிமேகலை மதுரையில இணைஞ்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. என்ன மதுரை வாரமா? எஸ். ஹலோ, வணக்கம் சார். மதுரையில இருந்து கால் பண்றேன் சார். ஐயா சொல்லுங்க. என் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும் சார். அவர் பிறந்த தேதி வந்து 6/9/1974. எத்தனை மணிக்குமா? 9:24 காலையில, வெள்ளிக்கிழமை. வெரி குட். பெரியகுளத்துல பிறந்தாரு. அவர் பேர் என்னம்மா? செந்தில்குமார். வெரி குட். தொழில் பாதிக்குதுங்களே, வருமானம் பாதிக்குது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஏதோ சிந்தனை வைப்பட்டவராக இருக்கார். சின்ன வயசில் அடிப்பட்ட ஒரு தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று முகத்தில் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த உடல் பற்றின விஷயங்களுக்கு நீங்கள் முதல்ல நல்ல டாக்டரை பாருங்கள். அவங்க கொடுக்கறத அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் டேப்லெட்டை ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள். தேவையில்லாத மன சிந்தனை விட சொல்லுங்கள். என்ன பண்ணிகிட்டு இருக்காருமா? சார், இப்போ கான்ட்ராக்டர்ல சிவில் சூப்பர்வைசரா இருக்காங்க சார். சரி, இடமாற்றம் வந்துருமா? இடமாற்றம் வந்துரும், கண்டிப்பா வந்துரும். அதாவது 3 மாசம் வேலைக்கு போறது, அப்புறம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டுறது, மன உளைச்சலோடவே வேலைக்கு போறது. இம்மையில் நன்மை தருவார் கோவில், இம்மையில் நன்மை தருவார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு மதுரையில். அற்புதமான கோவில். ஒரு இந்த மாதிரி வேலை பிரச்சனை, வாஸ்து பிரச்சனை, வாஸ்துல உள்ள பிரச்சனைகளுக்கு அற்புதமான கோவில். அங்கே வந்து மதுரையில் 4 மாதம்தான் மீனாட்சியினுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து செங்கோலை வந்து சிவபெருமான் கிட்ட கொடுப்பாங்க. எங்கே தெரியுங்களா? இந்த இம்மையில் நன்மை தருவார் கோவிலில் தான் தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கோவில். ஆகவே இந்த கோவிலில் போயிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு 3 திங்கக்கிழமை அன்னைக்கு முதல்ல பால் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. முதல்ல இவருக்கு உத்தியோகம், மன நிம்மதி. 7:30 சனி ஸ்டார்ட். அதனால கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போக சொல்லுங்க. ஹெல்த்தை பார்த்துங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஜெயந்தி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜெயந்தி, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஜெயந்தி, சொல்லுங்க. ஐயா, எனக்காக தான் பார்க்கணும் ஐயா. சொல்லுங்க. 21/3/1986. எத்தனை மணிக்குமா? வெள்ளிக்கிழமை 11:45 ஐயா காலையில. எந்த ஊர்ல? 11:45. சென்னை எக்மூர் ஐயா. வெரி குட். இது எங்க இருக்கீங்க சென்னையில? இங்க சித்தலா பக்கத்துல இருக்கோம் ஐயா. உடம்பு பாதிக்குதுங்களே, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களே, தூக்கம் இல்லையே? டாக்டர் கிட்ட போனா ஒன்றும் இல்லைன்றாங்க. செக் பண்ணா டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லை. என்னதான் பண்ணலாம் இதுக்கு? அப்டாமின், அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஹெல்த் இஷ்யூ பார்க்கணும். என்னம்மா? 2வது நிறைய கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய எடுத்துங்க. உங்களுக்கு கேது மகாதிசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் துர்கைக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த சிகப்பு அரளி இருக்கு இல்லைங்களா, அரளி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. இவங்க கேட்ட மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ஏன் நம்ம வந்து
அம்மனை வழிபடுறோம் அப்படின்னா ஆரோக்கியத்தை தருவது, மங்களத்தை தருவது. ஆகவே நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதி வரும், உடல் ஆரோக்கியம் வரும், உடல் மருந்துக்கு கட்டுப்படும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஆடி மாதத்தில் அந்த ஃபார்மாலிட்டிஸ் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கெலாம் வந்து டைம் இருக்கா சார்? கூழ்னா மார்னிங் தான் ஊற்றணும், தீ மிதிக்கிறது அப்படின்னா வந்து ஈவினிங் தான் செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கு? பொதுவாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம இப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணோம், அபிஜித் முகூர்த்தத்தில் என்ன பண்ணோம், கோதூளி லக்னம் சாயந்தரத்தில் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வரும்போது நீங்கள் கூழ் ஊற்றுறதும் சுவாமிக்கு வந்து படையல் போடுறதும் இதெல்லாம் செய்வாங்க. சில பேர் இரவில் வந்து படையல் போட்டு வழிபடுவாங்க. அதே மாதிரி மாலையில் வந்து கோதூளி லக்னத்தில் வந்து நெருப்பு மெரிக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா மத்தியானம் 12 மணிக்கு நீங்கள் நெருப்பு மெரிச்சிங்கன்னா ஏற்கனவே அனல் தகிக்கும், இதில் அந்த சூடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆகவே அதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க பெரியவங்க செஞ்சுருக்காங்க. சில இடத்துல வந்து இரவில் வந்து பூக்குண்டம் அது வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த சீதோஷ்ண நிலையை வச்சு பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த கடகத்தில் வந்து சூரியன் சேரும் காலம் இது வந்து ஒரு அற்புதமான காலம். அந்த காலத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஆடி மாதத்தை வந்து குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் எனக்கு தெரியாது சார், நான் போவே இல்லை சார். இப்போ கூட நிறைய பேர் நம்ம இந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காங்க அத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே குலதெய்வம் தெரியுமான்னு தெரியாது. எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதுதான் குலதெய்வமே. இதில் ஜோதிடர் சொல்கிறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஜோதிடர் பஞ்சமஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் அவர் வந்து குறித்து வச்சு அதில் உள்ள கிரகங்கள் எப்படிப்பட்ட கிரகங்கள் அது எந்த காலில் இருக்குதுன்னு முடிவு பண்ணி அவர் சொல்லுவார். ஆனால் குலதெய்வம் மாத்திரம் உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் குலதெய்வம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். குணசுந்தரி மதுரவாயிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, தொடர்ந்து சார்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், பையனுக்கு வந்து எங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 18/5/1991 சனிக்கிழமை காலையில 11:30 மணிக்கு. சனிக்கிழமை. சரி, உங்க பிள்ளை பேர் என்ன? ஈசாக். வெரி குட். அகலமான நெற்று, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள், தெள்ள தெளிவாக பேசுவான். இவனுக்கு 2 பிரச்சனைகள். 1 திருமண வாழ்க்கை, 2 செய்யும் தொழில். நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? உத்தியோகம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் நிம்மதியான உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? அதே மாதிரி இவருக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குதே அப்படின்னா இவர் எந்த ஊரில் இருக்காருமா? இங்கே மெட்ராஸில் தான். இங்கே தான் சார், என் கூட தான் இருக்கிறாங்க. சென்னையில் எங்கே? ஆமாங்க சார். சென்னையில் எங்கே? மதுரவாயில். மதுரவாயில். இவரை கூட்டிக்கிட்டு ஒரு முறை ராமேஸ்வரன்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு பெண் அகால மரணம் உங்கள் வீட்டில், ஒரு பெண் அகால மரணம் அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது. இது பொது நிகழ்ச்சின்றதுனால என்னால் சூட்சுமமாக தான் சொல்ல முடியும். ஆகவே ராமேஸ்வரம் இவர் வருவாரா கோவிலுக்கு? அது சரிங்களா, கேட்கணும். கேளுங்க. அவனுடைய கர்மத்தை அவன்தான் போர்க்க வேண்டும். ஆகவே அவனை கூட்டிக்கிட்டு ராமேஸ்வரம் கோவிலில் போயிட்டு திரு தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. முதல்ல அந்த பெண் சாபம் போகும். திருமண வாழ்க்கையில் இவருக்கு மன நிம்மதியும் உத்தியோக உயர்வும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆடி மாதத்தில் வந்து நம்ம கோவிலில் தான் போய் செய்யணுமா எல்லா விஷயங்களையும், இல்லை வீட்லேயும் செய்யலாமா? வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், இல்லை கோவிலில் மட்டும்தான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. கோயிலில் செய்கிற விஷயங்கள் சிலது இருக்குது, வீட்டில் செய்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் கூட இப்போ இந்த வீடுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன தெரியுங்களா, துள்ளு மாவு இருக்குது இல்லைங்களா? இந்த துள்ளு மாவு வந்து நம்ம கோயிலில் பண்ண மாட்டாங்க, நம்ம வீட்டில் தான் பண்ணோம். அந்த துள்ளு மாவும் அந்த வேப்பிலையும் கொடுப்பாங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆரோக்கியத்துக்காக தான். அதுவும் வந்து வலிவு பெறுவதற்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அது நிறைய கொடுப்பாங்க. அந்த துள்ளு மாவுங்கிறது அவ்வளவு சத்தானது. அதை வீட்டில் செய்யணும். அதே மாதிரி விளக்கு, நிறைய பேர் மாவிளக்கு போடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நேர்த்தி கடனில் வந்து ஆடி மாதத்தில் உடம்பு சரியில்லாதவங்க, உயிருக்கு ரொம்ப கண்ட காலத்தில் இருந்தவங்க, சொஸ்தமாகாத இருந்த வியாதி, அவங்கெல்லாம் கோவிலில் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க.
அப்படிப்பட்டவங்க நீங்கள் கோயிலில் தான் போய் பண்ணணும். ஆனால் இப்போ கோயிலில் பண்ணுறத வந்து வீட்டில் பண்ணுறது கோவில்ன்றது பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் கோவிலில் என்ன தான் பண்ணாலும் அந்த பித்ருக்களுக்கும் குல தெய்வத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த நிகழ்ச்சி முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வம் அம்மன் வழிபாடு அப்படின்னு திருப்பி சொல்வேன். இந்த ஆடி மாதத்தில் கடகத்தில் வந்து சூரியன் இருக்கும் காலத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பூர்வ ஜென்ம கர்மம் போகும், திருமண தடை போகும். ரொம்ப நாளாக வீட்டில் தடை உள்ளவங்க இப்போ அந்த அம்மா கூட என்ன சொன்னாங்க பாருங்கள், அவங்கள நான் கேட்கணுங்க ஒரு வார்த்தை. அப்போது அவர் வருவாரான்னு தெரியல, ஒரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு. நான் அதனாலேயே அந்த பரிகாரம் சொல்ல முடியல எனக்கு. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சிறப்பாக பண்ணணும். உங்களால் முடிஞ்ச வரைக்குங்க ஒரு புடவை எடுத்து கொடுங்க, அந்த ஒரு புடவை வஸ்திர தானம் பண்ணுங்க. அந்த 30 நாள் விரதம் இருக்கிறது மகா புண்ணியம். தேக ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஆடி மாதத்தில் சேத்ராடனம் போகும்போது ஜீவ நதியில் குளிக்கிறது, கடற்கரை ஸ்நானம் பண்ணுறது நல்லது. கடற்கரையில் ஏன் குளிக்க சொல்கிறோம், கடல் தண்ணீரில் அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதாவது டாக்ஸிக் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில், அனல் பூமி, இங்கே நிறைய வேர்வை வரும். நம்ம வேலை செய்ய நிறைய வேர்வை வரும். அப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் போகிறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் அங்கே போய் குளிக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம் போகும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். கடற்கரையிலையும் நதிக்கரையிலையும் நீங்கள் தானம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு சின்ன ரகசியம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். விஜயலட்சுமி பட்டாபிராமத்துலேருந்து நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா விஜயலட்சுமி. என்னுடைய பெண்ணுக்காக கேட்கணும் சார். டேட் ஆஃப் பர்த் 27/9/2004 சார். எத்தனை மணிக்குமா? திங்கட்கிழமை மாலை 6:05 சார். பாப்பா பேர் என்னம்மா? தீபிகா சார். எந்த ஊரில் இருக்கீங்க? பட்டாபிராம் தான் சார். டவுன்லேயே இருக்கீங்களா? ஆமாங்க சார், ஆவடி பக்கத்துலேயே சார். எனக்கு ஆவடி பக்கத்தில் இருக்கிறது தெரியும். அங்கே 2 கோயில் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன கோயில் சார்? ஒன்று வந்து சிவன் கோயில், இன்னொன்று வந்து பெருமாள் கோவில். சிவன் கோவில் அற்புதமான கோவில் பட்டாபிராம்லேயே மிக பிரமாதமான கோவில். பெருமாள் கோவில் வந்து நெல்லி மரத்தின் கீழே வந்து இந்த பெண்ணுக்கு தீபம் போட்டால் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல எதிர்காலம் அமையும், சோம்பேறித்தனம் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை வந்து கண் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. இதுக்கு மருந்து தான் வேலை செய்யுமே ஒழிய கோவில்களில் பரிகாரங்களோ தானங்களோ தர்மங்களோ விளக்குகளோ பிரயோஜனம் இல்லை. கண், தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். நல்லா படிப்பா. உங்கள் பட்டாபிராமில் இந்த பெருமாள் கோவில் இருக்குல்லம்மா, தெரியும்ல? பட்டாபிராம் மெயின் அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது பெருமாள் கோவில். அந்த கோவிலில் நெல்லி மரத்தின் கீழே நெய்யில் வந்து நெல்லிக்காயிலேயே தீபம் போடுங்க. அந்த நெல்லிக்காயை அப்படி தூக்கி போட்டு வந்துடாதீங்க. அந்த நெல்லிக்காயை இந்த பிள்ளையை சாப்பிட சொல்லுங்கள். பதமாக நெல்லிக்காய் வெந்து நெய்யோட அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த பெண்ணுக்கு ஆரோக்கியத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஸ்ரீனிவாசன், நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஸ்ரீனிவாசன், சொல்லுங்க சார். நிகழ்ச்சி நல்லா இருக்கு சார், பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும் உங்க நிகழ்ச்சி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க. சரிங்க சார். நான் பிறந்தது சார் 16/1/1973 சார். எத்தனை மணிக்கு? 3:30 AM. எந்த ஊர்ல? மதுரையில் இருக்கேன் சார். வெரி குட். பிறந்தது மதுரை தானா? அனுப்புவோட்டா சார் பிறந்தது. வெரி குட். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள்கள் சார். நான் இது வரைக்கும் அடுத்தவனுக்கு கொடுத்து நல்லா இருக்கான் சார். ஆனால் நான் அங்கே தான் நிற்கிறேன், நான் இன்னும் மேலே வரவே முடியலையே. இதுக்கு என்ன காரணம்? இதுதான் உங்கள் கேள்வி. ஆமாம் சார். கூடல் அழகர், கூடினால் அழகு, கூடல் அழகர், அப்படிப்பட்ட ஒரு கோவில், அற்புதமான கோவில் இல்லையா? ஆமாம் சார். போயிருக்கீங்களா? பெருமாள் பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கேன் சார் பெருமாள் கோவிலுக்கு. புளியோரை. என்ன சார் புரியல? அங்கதான் சார் எனக்கு இது கல்யாணம் முடிஞ்சுச்சு. அப்படியா? ஆமாம் சார். அருமை அருமை. நீங்கள் கூடல் அழகர் கோவிலில் போயிட்டு புளியோரை ஒரு முறை நீங்கள் போய் தானம் பண்ணால் போதும்.
அங்கே சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்கள். முதல்ல உத்தியோகம், வருமானம், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் போகும், மன நிம்மதி வரும். அந்த தீர்த்தம் வாங்கி சுவாமி கோவிலில் முகத்தில் தெளிங்க. முதல்ல பீடை போகும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் கூடும், கடன் தீரும். வேற ஏதாவது விட்டுட்டேன் நான்? இல்ல சார், கரெக்டாக முடிச்சிட்டேன்ல? கூடல் அழகர் அப்படிங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய். அதே சமயம் ஆடி மாசம்னா இன்னொன்று நினைவுக்கு வருது வந்து புற்று சார். புற்று கோவிலுக்கு புற்றுக்கு வந்து பால் தெளிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். சில பேர் முட்டை கூட அதில் இது பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ஃபார்மாலிட்டி சார்? அது எதுக்காக செய்கிறோம்? அது எக்ஸ்பெஷலி ஏன் ஆடி மாதம் மட்டும் அதை செய்கிறோம் சார்? பொதுவாகவே நாகம் அப்படின்னா விகாரம்னு அர்த்தம். நம்ம நேர்கள் கூட நீங்கள் வேற எந்த ஜந்துமையும் வச்சு கும்பிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாகாபரணம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு வந்து நாகாபரணம் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. நீங்கள் உலகத்தில் யாரை வேணாலும் பார்த்துங்களேன், நாகாபரணம் பண்ணவே மாட்டாங்க. ஒரே ஒரு ஆபரணம் தான் இருக்குது, ஜடநாகம்னு பெண்கள் வைப்பீங்க, அது மட்டும்தான். ஆனால் நான் வந்து நாகத்தில் வந்து ஒரு வாட்ச் போட்டுக்கிறேன் சார், மோதிரம் போட்டுக்கிறேன் சார், நெக்லஸ் போட்டுக்கிறேன், அன்னம் இருக்கும், மயில் இருக்கும், ஆனால் நாகம் இருக்காது. விகாரம். அந்த விகாரத்தை வந்து எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விகாரங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இப்போ சிக்னலில் வந்து ரெட் லைட் இருக்குமா, ரெட் லைட் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவீங்களா? கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது போகக்கூடாதுங்கிறது மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில் சொல்கிறது விகாரத்தை சொல்கிறதுக்காக, அது பயமுறுத்துவதற்காக கிடையாது. அப்போ நாடி சுத்தம் ஏற்படணும். உங்கள் நாடி எங்கேயோ பித்த நாடியோ, உங்கள் நாடி 12 நாடியில் ஒரு நாடி உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிவிப்பது தான் இந்த நாகம். நாக வழிபாடு செய்யும்போதும், நாகத்துக்கு வந்து நீங்கள் பால் ஊற்றும் போதும் அது அற்புதமான வாழ்க்கை வரும். நாக பஞ்சமி, வசந்த பஞ்சமி இதிலெல்லாம் வடநாட்டில் செய்வாங்க. ஆனால் நம்ம ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் சொன்ன நாக புற்றுக்கு மஞ்சள் போட்டு, நீங்கள் அந்த புற்று யார் எடுக்கிறது? கரையான் எடுக்கும். நாகம் வந்து தன்னுடைய கூடு கட்டாது, பறவை வந்து கூடு கட்டும், நாகம் கூடு கட்டாது. கரையான் புற்று எடுக்க கருநாகம் வந்து குடி போகும். அப்படி ஒரு ஃபார்முலா. ஆகவே இதை நீங்கள் கவனிக்கணும். அவங்க வீடு கட்டுறதுக்கு இவர் வந்து வீடு கட்டுவார் அப்படி. ஆகவே இந்த கருநாகத்திற்கு வந்து அந்த புற்று வந்து கனப்படணும். அந்த கனப்படுறதுக்காக தான் பால். அந்த பாலை ஊற்றும்போது, இந்த மஞ்சள் போடும்போது அந்த புற்று கனப்படும். ரெண்டாவது, பால் சாப்பிடுமா இல்லையானே பட்டிமன்றம் வைப்பாங்க. ஆனால் இந்த காற்றை சுவாசித்து காற்றை புசித்து வாழ்வது நாகம். அதனால்தான் உங்களுக்கு நாகப்புற்றுக்கு வந்து பால் ஊற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஊற்றின உடனே அந்த புத்தில் போய் அது எல்லாமே ட்ரை ஆகிடும். அந்த நாகம் சாப்பிடாது. ஆனால் அந்த பால் வாசனை இருக்குது பாருங்கள், அந்த வாசனையை வச்சு சுவாசிக்கும் நாகம். அந்த சுவாசிக்கிறது தான் அதுக்கு உணவே. வாயுனால் அது உணவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மிருகம். அதனால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பண்ணுறதுக்கு நிறைய விசேஷம் இருக்குது, நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் பெரியவங்க வந்து மறைச்சி சொல்லியிருக்காங்க, ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க, வேதத்தில் சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணியனே, நீங்கள் முருகன்னு சொன்னால் அழகன், தமிழன், தமிழன் தலைவன். ஆனால் சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னால் நாகத்தின் தலைவன் அர்த்தம். நீங்கள் வடநாட்டில் போனீங்கன்னா, ஆந்திராவிலாம் போனீங்கன்னா, முருகனை வந்து முருகனாக வழிபட மாட்டாங்க, நாக ரூபமாக, நாகாபரணாக முருகனை வழிபடுவாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம சொன்ன இந்த இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் பேசினதை வச்சு இது எல்லாமே பெண்கள் மாத்திரம்தான் செய்யணுமா, இதில் ஆண்களும் செய்யலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், கூழ் ஊற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கோவிலில் செஞ்சாலும் சரி, வீட்டில் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, புத்துக்கு பால் தெளிக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பெண்கள் மாத்திரம் தான் செய்யணுமா, இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யலாமா? சாஸ்திரங்களுக்கு வந்து ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. குழந்தைகள் அதெல்லாம் பேதமே கிடையாது. ரெண்டாவது, ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்களே ஒழிய, ஆண்களுக்கு வந்து சுக்கிரனை பார்க்கணும். பெண்களுக்கு எப்படி நீங்கள் செவ்வாயை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து சுக்கிரனை பார்க்கணும். அது நிறைய எல்லா ஜோதிடர்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, பேதம் கிடையாது. அதனால் இந்த ஆடி மாதம் பெண்களுக்கு மட்டுமான மாதம், அவங்க மட்டும்தான் உபவாசம் இருக்கணும், அவங்க மட்டும்தான் இதை செய்யணும் இல்லை, ஆண்களும் இருக்கணும். ஆண்கள் இருந்தால்
சத் சந்தானம் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும், நல்ல சந்ததிகள் உருவாகுவார்கள் அப்படிங்கிறத ரகசியம். ஓகே சார். ராஜேஸ்வரி கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. பையனுக்குங்க சார், கொடுங்க. 27/7/1998 சார். எத்தனை மணிக்குமா? காலை 1:27 சார். அன்னைக்கு என்ன கிழமை? அன்னைக்கு திங்கட்கிழமை வருங்க சார். திங்கட்கிழமை காலையில். ஷுவர்? ஷுவர் சார். ஓகே. பூர நட்சத்திரம் சிம்மராசியா? ஆமாங்க சார். வெரி குட். எப்படி சமாளிக்கிறீங்க திருமண வாழ்க்கை? திருமண வாழ்க்கை என்னமா? அதுக்காக தான் சார் உங்ககிட்ட கேட்டேங்க சார். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. எப்பவுமே நேர்மையாக இருக்கிறதும் தெளிவாக பேசுறதும் வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை இருந்தாலும் பிற்கூற்றிலே வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கும், நல்ல எதிர்காலம் கொடுக்கும். இந்த குழந்தை பேர் என்னம்மா? விக்னேஷ் சார். விக்னேஷ். கோவத்தை குறைக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஒரு முறை இவரை கூட்டிக்கிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையும் நல்ல உத்தியோகமும் மேற்கொண்டும் படிப்பும் அந்த முன்கோபமும் போகும். ஓகேயா? ஓகே சார். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ரங்கநாதன் கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க ரங்கநாதன். சொல்லுங்க ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உங்க அன்பில் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சரிங்க சார். என் பேர் ரங்கநாதன். 21/12/1974 சார். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி சார். இருங்க, டைம் சொல்லுங்க சார். காலை 7:05 சார். வெரி குட். எந்த ஊர்ல? கோயம்புத்தூருங்க சார். இப்போ இருக்கிறது? இருக்கிறதும் கோயம்புத்தூர் தான் இருக்கும் சார். வேகம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சார் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு சார், பார்த்து சொல்லுங்கள். இந்த 7.5 சனியில் வந்து வியாபாரம் தொழில் பாதிக்குது, அதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க சார். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுட்டு போயிடாதீங்க சார். அதனால தான் நீங்களே நட்சத்திரம் சொல்லி அதை தெளிவாக என்ன ஒரு மைண்டை செட் பண்ணிட்டீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். ஒன்றும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, கிடைச்சிருச்சு. ஆமாங்க சார். ரங்கநாதன் தான் இன்றைய நிகழ்ச்சியில் கடைசி ஆட்களா? அற்புதமான ஜாதகம் சார். உங்களுக்கு தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் சார். இந்த அக்டோபரில் வந்து குரு உச்சம் பெற போகிறார். முதல்ல தொழிலில் வருமானம், கடன் தீரும், மன நிம்மதி வரும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு போய் அருகம்புல்லுனால அர்ச்சனை பண்ணி அந்த அருகம்புல்லை கேட்டு வாங்கிட்டு வாங்க. அங்கேயே விட்டுட்டு வராதிங்க. கேட்டு வாங்கிட்டு வந்து பச்சை கற்பூரம் போட்டு பஸ்பமாக்கி டெய்லி வச்சுங்க. எதிரிகள் அடங்குவார்கள். உங்களுக்கு முதல்ல வீட்டில் பணம் தங்கும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்தை விட மனக்குழப்பம் போகும். 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. இது 2வது சுற்று. தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ரங்கநாதன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்தில் இருக்கும் சார். இந்த வாரம் வந்து ஆடி மாதத்தை பற்றி என்னமான ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், எப்படி செய்யணும், எங்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. என்ன இருந்தாலும் இன்னொன்று ஆடி மாதத்தை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குமா, அதனால் நீங்கள் நேரம் கருதி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த வாரம் என் அன்பு நேயர்களே, பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் எடுத்து வச்சிங்க. ஆடி மாதத்தில் உங்கள் பிரச்சனைக்கு எளிமையாக உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது, நான் கூழ் ஊற்றினேன், அந்த துள்ளு மாவு கொடுத்தேன் அப்படிங்கிறத விட தானங்களும் தர்மங்களும் நம்ம தர்மத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் சனிக்கிழமை 3 மணிக்கு சந்திப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.